ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கீழே மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து எடுப்பான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. இந்த ஆர்டர் பிளாக்கை கிட்டத்தட்ட 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ஷூட் ஆகி மேலே இதாகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் ஓகே, பை ஆப்ஷன் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவர் விக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து மேலே அக்ரெசிவாக மேலே தான் போகும். ஸோ அதே மாதிரி இந்த புல்லிஷ் கேண்டிலில் என்கல்ஃபும் பண்ணல இந்த பேரிஷ் கேண்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போகும், அப் சைடு தான். ஸோ அதனால் ஆல்ரெடி ட்ரேட் ஏதாச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் அப் சைடுக்கு வைக்கலாம். இந்த புல்லிஷ் கேண்டிலோட கீழே லோ வைங்க, ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பஃபரிங் பாயிண்ட் வச்சு வைங்க. இதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு மார்க்கெட் விட்டுருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிக்கலாம். இதில் இருந்து பாயிண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே அது வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் எப்போ டச் பண்ணதோ அப்போயே வந்து நம்ம பார்சியல் இதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம இது பண்ணலாம், ரீச் பண்ணலாம். ஏன்னா இந்த மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கிராப் பண்ணும் மார்க்கெட்டு. ஸோ அதனால் 30 வரைக்கும் 31 வரைக்குமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் டிபியை. ஸோ அதே மாதிரி எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பாயிண்ட்டு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் லோ வரைக்கும் வைங்க. ஓகே, ஒரு 14 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எல் வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதில் இருந்து கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டிபி வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டில் நிறையா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருந்தது இங்கே. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருந்தது. எப்போ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த ரிஜெக்ஷனை மீறி மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்களோ ஸோ அதே ரிஜெக்ஷனை உங்களுக்கு ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் கீழே போகாமல் நின்றுச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா மேலே தான் போகும். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து பை மாற்றிக்கிங்க. டிபி வந்து ரெகுலராக இப்போ சொன்ன மாதிரி அந்த டிபி இது பண்ணிங்க மார்க் பண்ணி காட்டணும்னா சிம்பிள் நீங்கள் பார்த்துங்க. 4373 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 4373 பாயிண்ட் டிபி. இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட் டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட் என்ட்ரி எடுக்கிறது வந்து 4342, அதுக்கு கீழே பிலோ போச்சுனாலும் எடுங்க, ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கூட எடுக்கலாம். 4336 இது வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, 4327 அந்த இடத்துல மார்க்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுதுன்ட்டு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரேக் ஈவன் பண்ணிங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது பக்கமாக நீங்கள் ஒரு பிரேக் ஈவனாக செட் பண்ணிங்க. அதாவது க்ளோஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹைக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் மேலே போயிருக்குன்னா நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல போன தடவை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் இங்கிருந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக செல் ஆகும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் இருந்ததுனால நம்ம இது வரைக்கும் நம்ம எஸ்எல் கொடுத்துருந்தோம். அந்த எஸ்எல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் மட்டும் மேலே போயிட்டு அதுலேருந்து ஃபுல்லாக ஒரு
பேரிஷ் கேண்டில் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ரீசன் வந்து நியூஸ் தான். ஸோ இன்கேஸ் நியூஸ் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டைமில் ட்ரேட் மேக்ஸிமம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் புல்லிஷாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரிஷாகவும் இருக்கலாம். ஸோ நியூஸ் டைமில் மேக்ஸிமம் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்ஷியலாக வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. நியூஸ் டைமில் சப்போஸ் ட்ரேட் நீங்கள் ஆக்டிவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்ஷியலான ட்ரேடை வந்து ஆக்டிவில் வச்சுங்க, பார்ஷியலை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ஷியலை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் சொல்ல வந்தேன், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணி இது பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எப்பயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் போயிட்டு இருக்காது. ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள இறங்கியிருக்கும் போதும் சரி, இந்த மாதிரி நியூஸ் டைமும் சரி, நியூஸ் இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போயிருக்கும் ஏதோ ஒரு சைடு. ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ண வேண்டாம். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஃபண்டு இன்னைக்கு இந்த ட்ரேடுக்கு எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேபிட்டலுக்குள்ள இந்த ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை சைடு ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாளைக்குள்ளே எப்படி அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ட்ரேடர்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது வந்து அதே மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி இந்த இது போட்டிருக்கோம் நம்ம. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ ட்ரேட் பண்ணும்போது ஜாகிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெமோவில் ட்ரேட் பண்ணி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. மார்க்கெட்டை ஃபுல்லாக நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் நாச்சு கணிக்க முடியும். ஸோ அதனால் ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் தான், நம்ம அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். தேங்க்யூ.